இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை ஏற்கனவே நம்ம கூறியது போல மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே நம்ம ஒரு வாரமாக இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். திருத்தந்தையினுடைய உடல் பொதுமக்களுடைய பார்வைக்காக புனித பேதுருவின் பேராலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 90,000 பேர் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் தங்களுடைய இறுதி மரியாதையையும் வணக்கத்தையும் திருத்தந்தைக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஏற்கனவே திட்டமிட்டு அறிவித்திருப்பது போல புனித பேதுருவினுடைய பேராலயத்தில் அவருடைய அடக்க திருப்பலி நிகழும். அதற்கு பிறகு ஊர்வலமாக அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு புனித மரியன்னையினுடைய பசிலிக்கா பேராலயத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. மிக எளிமையான முறையில் அந்த ஆலயத்தினுடைய வாயில்களில் ஆதரவற்றவர்கள் ஒரு சில பேர் மட்டும் இருப்பார்கள். அந்த அடக்கச் சடங்கு மிகவும் எளிமையாக நடக்க இருப்பதாக வத்திக்கானிலிருந்து செய்திகள் வெளிவருகின்றன. அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை இறந்த நாளிலிருந்து அவரை பற்றி தான் ஒவ்வொரு நாளும் நான் மறைவுரையில் பேசி கொண்டிருக்கிறேன். சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், எதற்காக இன்றைய மன்ன ஃபாதர் விடாமல் திருத்தந்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, அவருக்காக தொடர்ந்து விடாமல் ஒரு மாதமாக ஜெபம் சொல்ல சொன்னார். ஏன்னா ஒரு சில பேர் கிண்டல் கூட பண்ணாங்க, என்ன ஃபாதர் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, தனிப்பட்ட முறையில் இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளில் வத்திக்கான் அந்த வளாகத்தில் நானும் இருந்தேன். பல ஆயிரக்கணக்கான இளைஞர் இளம்பெண்கள் குருக்கள் கண்ணீர்களோடு. அதோடு இந்த திருத்தந்தையினுடைய வாழ்வு, இந்த திருத்தந்தையினுடைய வார்த்தைகள், இந்த திருத்தந்தையினுடைய சாட்சியம் குருக்களுக்கு, அதுவும் என்னை போன்ற குருக்களுக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமாக, எங்களை கடவுளிடத்தில் இன்னும் நெருக்கமாக கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த புனித திருத்தந்தையினுடைய வாழ்வு. அதோடு கூடிய ஒரு கூடுதல் செய்தியாக இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தந்தை இத்தாலி தேசத்தில் பீட்மவுண்ட் அப்படி என்று சொல்லப்படுகிற வட இத்தாலிய பகுதியில் இருந்து தான் அர்ஜென்டினா நாட்டிற்காக செல்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் மாரியோ ஜோஸ் பெர்கோலியோ அப்படின்னு சொல்லுவார்கள். 1929 அவர் அர்ஜென்டினா செல்கிறார். அங்கு சென்ற பிறகு அர்ஜென்டினா நாட்டில் ஏற்கனவே வட இத்தாலியிலிருந்து குடிபெயர்ந்து அங்கு பிறந்த ரெஜினா மரியா அப்படி என்கிற ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்கிறார். அந்த திருமணத்தை நிகழ்த்தியவர் ஒரு சலேசிய குருவானவர். அந்த திருமணத்திற்கு பிறகு ஓராண்டு கழித்து அவர்களுக்கு முதல் குழந்தையாக பிறந்தவர் தான் ஜார்ஜ் மாரியோ பெர்கோலியோ என்று சொல்லப்படுகிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ். அந்த முதல் குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்து அந்த குழந்தைக்கு ஜார்ஜ் மாரியோ பெர்கோலியோ என்கிற பெயரை இட்டதும் ஒரு சலேசிய குருவானவர் தான். இவருடைய தந்தை ஒரு சலேசிய இல்லத்தில் உதவியாளராக சலேசிய குருக்களுக்கு அவர்களுடைய பணிகளில் உதவி செய்தவராக இருந்திருக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் சலேசிய குருக்கள் நடத்திய ஒரு விடுதியிலே படித்ததாகவும் அந்த விடுதியிலே தான் அன்னை மரியாள் மீது அவர் நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பித்தார் என்றும், ஜெபமாலை சொல்லுகிற பழக்கம், இரவில் உறங்க செல்வதற்கு முன்பாக 3 அருளறிந்த மரிய ஜெபங்களை ஜெபிக்கிற ஒரு வழக்கம், அன்னை மரியாளுக்கு 24ஆம் தேதி மாதாந்திர அந்த நினைவு நாளில் திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபமாலை ஜெபித்து அன்னைக்கு கடிதம் எழுதுகிற அந்த சின்ன சின்ன பக்தி முயற்சிகளை எல்லாம் நான் சலேசிய குருக்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பல முறை திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறார். ஆகவே திருத்தந்தை பிரான்சிஸ் சலேசிய குடும்பத்தினுடைய ஒரு பிள்ளை. அவர் ஒரு சேச சபை குருவாக இருந்தாலும் சலேசிய விழுமியங்களை உள்வாங்கிய ஒரு குருவாக, ஒரு திருத்தந்தையாக வாழ்ந்தார் என்பதில் எங்களுக்கு பெருமை ஒரு சலேசியர்களாக. அதனால தான் இந்த திருத்தந்தையின் மீது எனக்கு ரொம்ப ஈடுபாடு. அவருடைய பணிகள், வார்த்தைகள், அவருடைய மறைவுரைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக நான் கேட்பது வழக்கம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த திருத்தந்தையினுடைய இந்த அடக்க நாளில் அவருக்கு ஒரு பிரியா விடை அல்லது ஒரு இரங்கற்பாவை நான் சொல்லுவதற்காக இங்கு வரவில்லை. அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட, அவரை போல வாழ விரும்புகிற ஒரு சில கருத்துக்களைத்தான் இத்தனை நாட்களாக நான் உங்களிடம் கூறி வந்தேன். அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அப்படி என்று சொன்னாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது ஏழை இடத்துல இயேசுவை கண்ட ஒரு திருத்தந்தை. அவர் ஒரு ஏழ்மையான
கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்த ஒரு காரணத்தினால தான் இயேசுவை துன்புறும் இயேசுவாக, ஏழைகளிடத்தில் இருக்கிற ஒரு இயேசுவாக கண்டு பாவித்து எல்லாரிடத்திலும் இயேசுடைய திருமுக தரிசனத்தை பெற்று நோயாளிகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், வறுமையில் வாழ்பவர்கள், சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், இவர்களிடத்துல இயேசுவை கண்டு இயேசுவை அவர்களிடத்தில் அன்பு செய்த ஒரு திருத்தந்தையாகத்தான் நான் இவரை காணுகிறேன். இது நமக்கான ஒரு வாழ்க்கை பாடம். ஏழைகள், எளியவர்கள், அகதிகள் அல்லது இந்த சமுதாயத்தில் விளிம்பு நிலையில வாழ்கிற மக்கள், குரலற்ற மக்கள், இவர்களிடத்துல இயேசுவை காண கற்றுக் கொடுத்த இந்த திருத்தந்தைக்கு நம்ம பிரியாவிடை செலுத்துவோம். அடுத்தது நம்முடைய திருத்தந்தைக்கு இருந்த அன்னை மரியாள் மீது இருந்த பக்தி. அன்புமிக்கவர்களை, நான் சொன்ன சிறிய வயதிலிருந்தே தொன்போஸ்கோ மாணவர் இல்லத்திலிருந்தே இந்த வணக்கத்தையும் இந்த பக்தியையும் அவர் தனக்குள்ளே வளர்த்திருக்கிறார். திருத்தந்தையாக தெரிவு செய்வதற்கு முன்பும் தெரிவு செய்யப்பட்ட பின்பும் அந்த ரோம் நகரத்தில் இருக்கிற மேரி த மேஜர் என்று சொல்லப்படுகிற மரியன்னைக்காக கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிற அந்த பேராலயத்திற்கு அடிக்கடி செல்வதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். தன்னுடைய இந்த பாப்பரசர் பணியினுடைய ஆட்சி பொறுப்பை அன்னையினுடைய பாதங்களில் ஒப்படைத்து ஜெபித்தார். ஒவ்வொரு முறையும் மற்ற நாடுகளுக்கு அவருடைய பயணத்தை தொடங்குகிற நேரத்தில் அந்த திருப்பயணத்தை அன்னையினுடைய பாதத்தில் வைத்து ஒப்பு கொடுத்து அன்னையினுடைய பாதுகாப்பை அவர் வேண்டியிருக்கிறார். இறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக கூட ஏப்ரல் 15ஆம் தேதி அந்த ஆலயத்திற்கு சென்று அன்னை மரியாள் முன்னிலையில ஜெபித்து வந்தார் என்றும், தன்னுடைய இறந்த உடலை அன்னை மரியாளுடைய அந்த பீடத்திற்கு அருகில்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாள் மீது நம்பிக்கை கொண்ட, ஜெபமாலையை ஜெபித்த, தன்னுடைய ஆட்சி பொறுப்பை முழுவதும் அன்னையினுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்த அன்னையின் திருத்தந்தையாகத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் வாழ்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அன்னை மரியாள் இந்த திருத்தந்தைக்கு நல்ல மரணத்தை கொடுத்தது போல நாமும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அன்னை மரியாளிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்கிற நேரத்தில் நம்முடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கடைசியில நல் மரணத்திற்கான ஆயத்தத்தையும் அன்னை மரியாள் நமக்கு பெற்று தருவாள் என்பதை இந்த திருத்தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டு இந்த மரியின் மைந்தர் மரியாவின் திருத்தந்தையை ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்படைப்போம். மூன்றாவதாக அன்புமிக்கவர்களே, மூன்றாவதாக இயற்கையை நேசித்த லவ்தாத்தோ சி என்று சொல்லி இறைவா உமக்கு புகழ், இறைவா உமக்கு நன்றி அப்படி என்று புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய விடியமங்களை தன்னுடைய வாழ்வாக்கி இயற்கையில இறைவனை கண்டு ஏழ்மையில இறைவனை அனுபவித்த ஒரு திருத்தந்தையாகத்தான் இவர் வாழ்ந்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஏழ்மையையும் எளிமையையும் ஆடையாக உடுத்தி வாழ இந்த ஏழ்மையின் திருத்தந்தைக்கு நம்ம பிரியாவிடை கொடுப்போம். கடைசியில் அன்புமிக்கவர்களே, இந்த உலக அமைதிக்காகவும் சமூக நீதி நிலைநாட்டப்படவும் போர்கள் நிறுத்தப்படவும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை உரத்த குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய திருத்தந்தை. அவருடைய கடைசி செய்தியில இஸ்ரேல் பாலஸ்தீன போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், ரஷ்ய உக்ரைன் போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், என்னுடைய துன்பங்களையும் வேதனையையும் உலக அமைதிக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தன்னுடைய அந்த ஆன்மீக உயில் என்று சொல்லப்படுகிற அந்த ஆன்மீக விருப்பத்துல கூட இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த அமைதியின் திருத்தந்தை, சமூக நீதியினுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இறைவனுடைய கரங்களில் ஒப்படைப்போம். எங்கள் பாசத்துக்குரிய புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே, மக்களை அயராது ஆசிர்வதித்த உங்கள் திருக்கரங்கள் இறைவனில நித்திய சமாதானத்தை பெறுவதாக. ஏழைகளுக்காக வலுவிழந்த கால்களோடு ஓடி 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 உறக்க அவர்களுடைய உரிமைக்காக பேசி அவர்களை தேடி தேடி ஓடி உதவி செய்த உங்களுடைய கால்கள் இறைவனில நித்தியத்திலும் சமாதானம் கொள்வதாக. ஏழைகளுக்காக மட்டுமே இதங்கி வந்த, சமூக நீதி மட்டுமே பேசி வந்த உங்களுடைய இதயம், உங்களுடைய ஆன்மா இறைவனில நித்திய சமாதானத்தில் இளைப்பார நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். போய் வாருங்கள், எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.